அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், மாலை நேரம் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளானது, வீட்டில் உள்ள போல் வச்சு செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாக்கா உடனே செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை பிடிக்காதவங்க பட்டர் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அவங்க விருப்பம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு பாருங்க, 2 மெஷரிங் கப்பில் 2 கப் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கலாம். பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை எடுத்து விட்டுடலாம். கண்டியில் உள்ளதெல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடுறேன். திராட்சை முந்திரி இருக்குது, அது போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி இல்லைனாக்கா நீங்கள் சீனியில் அரைக்கக்குள்ளே 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி நான் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் கொஞ்சம் கூட ஊற்றிட்டேன். அப்புறமெல்லாம் எனக்கு தண்ணியாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு அதனால் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி. மொதல் கெட்டியாக தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தளர்வாயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். கொஞ்சமாக நான் சோடா போட்டிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், 1/4 கப்பு துருவன தேங்காய் வச்சுருக்கேன். 1/4 கப்பு சீனி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் மிக்சியில் ஒரே ஒரு கொஞ்சமாக ஓட்டி வச்சு கொண்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். தேங்காய் எதல் இருக்கணும், கொஞ்சம் குறப்பாக இருந்தால் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இந்த ஜீனியும் மெல்ட் ஆகி கொஞ்சம் நல்லா வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனிமேல் எண்ணெயெல்லாம் பொரிச்சிடலாம். ஆயில் சூடாகிடுச்சு. குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி இருக்குது, அதை எடுத்து கொஞ்சமாக எடுத்து மாவு ஊற்றலாம். திருப்பி போட்டுக்குவோம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்ததையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.